பாரதிய ஜனதா கட்சி சித்தாந்த எதிரி எனவும் திமுக நடைமுறை எதிரி எனவும் சொல்லுகின்ற கொள்கைதான் மதச்சார்பின்மையை விரும்பக்கூடிய இலஞ்சு ஊழலை வெறுக்கக்கூடிய மக்கள் விஜயை விரும்புவதற்கு காரணமாக அமைந்தது. இலஞ்சு ஊழல் கட்சிகள் என்ற அளவுகோலுக்குள் திமுக மட்டுமல்ல அதிமுகவும் வரக்கூடியது தான். ஆதலால் பாஜக அதிமுக போன்ற கட்சிகளோடு தவேக கூட்டணி அமைத்தால் அது சந்தர்ப்பவாத கூட்டணி ஆகவே அமையும். மேற்படி கொள்கைக்காக ஆதரவளிக்கும் மனநிலையில் இருந்த மக்கள் விஜயை விட்டு விலகும் நிலைக்கு கொண்டு செல்லும். ஏற்கனவே விஜய் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக பேச்சு அடிபட்ட போதே மேற்படியான மக்கள் அதிருப்தி அடைந்து உள்ளனர். தற்போது கரூர் துயர நிகழ்ச்சிக்கு பிறகு தப்பிப்பதற்காக பாஜக வலைக்குள் விழும் நிலைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருப்பதாக பேச்சு பலமாக அடிபடுகிறது. ஆர்எஸ்எஸ் என்ற ஆக்டோபஸின் அரசியல் முகமாக இருக்கக்கூடிய பாஜகவிடம் தவேக சிக்குமானால் அது தவேகவின் தனித்தன்மையை சிதைத்து விடும் என்பது மட்டுமல்ல தவேகியும் சிதைத்து விடும் என்பதற்கு அதனோடு கூட்டணி அமைத்த பல கட்சிகளுக்கு நேர்ந்த வரலாற்று நிகழ்வுகளே சான்று பகரக்கூடியதாக உள்ளதை தவேகவினரே உணரலாம். தவேக யாரிடமும் கூட்டணி அமைக்க கூடாது என்று சொல்லவில்லை. கொள்கை ரீதியாக ஒத்து வரக்கூடிய கட்சிகளோடு மட்டும் கூட்டணி அமைப்பது நல்லது என்பது மட்டுமல்ல. அது இந்திய அரசியல் அமைப்பு முறைக்கு அவசியமானதும் கூட. நம் வாழ்வு நம் கையில் என்பது போல் தவேக வின் எதிர்காலம் என்பது அவர்கள் எடுக்கும் சந்தர்ப்பவாதம் அற்ற தனித்தன்மையான முடிவில் தான் உள்ளது.